அந்த அன்னதானம் போடுறது 4 பேர் சாப்பிட்டு நம்ம குடும்பத்தை இந்த தலைமுறை இல்ல இனி பிறக்கின தலைமுறையை வாழ்த்தணும் அப்படின்னு தான் அன்னதானம் போடும். நீங்க கோயில் ஆக்கி உங்க குடும்பத்துக்கு மட்டும் போடுறதுன்னா எதுக்கு கோயில் கொண்டு வரீங்க? அதுக்கு பேர் அன்னதானம் வேற. தானம் என்பதே நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுப்பது தானம். பாத்தீங்களா இல்லையா டிக்டாக்ல? அன்னதானம் போடுறதே இந்த பிறவி இல்லை, புல்லாகி புழுவாய் பூடாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனைவராய் தேவராய் செல்லான் இன்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திருத்த எம்பெருமானே, நீ எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை என் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். இந்த பிறவி இல்லை, இத்தனை பிறவிகள் செஞ்ச பாவத்தையும் தீர்ப்பதற்குரிய சமயத்தில் வந்த நம்ம அந்த அன்னதானம் போடுறது 4 பேர் சாப்பிட்டு நம்ம குடும்பத்தை இந்த தலைமுறை இல்ல இனி பிறக்கின தலைமுறையை வாழ்த்தணும் அப்படின்னு தான் அன்னதானம் போடும். அதுக்குதான் பேர் வச்ச அன்னதானம் அப்படின்ட்டு. நீங்க கோயில் ஆக்கி உங்க குடும்பத்துக்கு மட்டும் போடுறதுன்னா எதுக்கு கோயில் கொண்டு வரீங்க? அதுக்கு பேர் அன்னதானம் வேற. தானம் என்பதே நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுப்பது தானம். அதையும் நம்ம குடும்பத்துக்கு தான் கொடுக்க போறோம் அப்படின்னா, அதனால அன்னதானம் பிறருக்கு கொடுப்பது. அதுக்கு தான் கோயிலுக்கு வரும். அடுத்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணணும்னா அந்த ஆலயத்துக்கு வருகின்ற பக்தர்களுக்கு நாம் கொடுக்கிறது அன்னதானம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னா, சமய அறிவு கிடையாது. நம்ம கொடுப்பதை இறைவன் பார்க்கலாம். யாருக்கு ஐயா நம்முடைய சிவாச்சாரியார் சொன்னது போல, நாம் கொடுப்பதெல்லாம் பிறருக்கு நாம் கொடுப்பதும் இறைவனுக்கு நாம் கொடுப்பதும் நம்முடைய வாழ்க்கையின் வரவிலே வரும். அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு அப்படி கேட்கும் போதே மனசு என்னடா, கோயிலுக்கு போய் அன்னதானம் தயாரிச்சு அங்க வர பக்தர் நமக்கு இல்லாட்டி கூட பரவாயில்ல, வர பக்தர்களுக்கு கொடுக்கணும் எண்ணம் மாறி, இல்லங்க இது எங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் நீங்க கிளம்புங்க அப்படின்ற ஒரு நிலை பக்தர்களுக்கு வருமானால் எந்த அளவுக்கு நம்முடைய சமயம் பின்னடை வாங்கிக்கும். இதெல்லாம் முறையா நடக்கணும் அப்படின்னா நம்முடைய ஆலயங்களை பெருசா கட்டுவது மட்டுமல்ல, ஆலயத்தில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய சமய மிக சிறந்த சமயங்க. இந்து சமயத்தை விட உலகத்தில் மிக சிறந்த சமயம் இருக்கவே இருக்காது. நாம இன்னைக்கு சொல்றாங்கல்ல ஒரே கடவுள், இந்த ஒரே கடவுள் அப்படின்னு உலகத்துக்கு முதல்ல சொன்னவன் இந்து. சிவபுராணம் தான் சொல்லிச்சு முதல்ல. யாரு? ஏகன் ஒண்ணு. ஏகன் அப்படின்னா ஒரே கடவுள். அநேகன், ஏகனாகி அநேகன் ஆனான். அதுதான் இப்ப நவராத்திரி கொண்டாடும். நவராத்திரி கொலு வச்சிருந்தானே, எது கொலு வச்சு? கொலு எப்படி வைக்கணும்? மேல இருந்து ட்ரையாங்கிளா வரணும். கொலு வைக்கிறது பார்த்திருக்கீங்கல்ல? அது கொலு வைக்கின்ற தத்துவமே இறைவன் ஒருவனாக இருந்து பலவாய் விரிந்திருக்க, ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து உலகெங்குமாய் நின்றாய் காளி. இதெல்லாம் நம்ம சமயத்தை விட வேற எந்த சமயமும் சொல்லாது. ஆனா நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை.